அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாத கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். மகர சங்கராந்தி. தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பம். தை பொங்கல், தை பூசம், இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை. எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும். மேசம் சிம்ம ராசியில் சூரிய பகவான் பலம் பெறுவதை விட மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேச ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் விருச்சிக ராசி என்பதற்கு பொது பலனாக தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 2024 விட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதம் 22ஆம் தேதி வரை போகிறது. செவ்வாய் பகவான் 6க்குடையவர். ஜென்ம ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 2ஆம் வீட்டிலே. தை மாதம் 4ஆம் தேதி வரை ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு பராமரிப்பு, குடும்ப தேவைகளும் விருச்சிக ராசி என்பவர்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தை மாதம் 4ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சாகிறார். சுக்கிரன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் கூட்டணி. அஷ்டமாதிபதியும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் விரையாதிபதியும் 2ஆம் வீட்டிலே கூட்டணி சேரும் பொழுது என்றோ ஒரு நாள் பேசிய பொய் என்று விஸ்வரூபம் எடுக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க. அந்த பொய் இன்று சபையில் நிற்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் எதையும் மறைக்காதீங்க. குடும்பத்திலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி மறைத்து பேசாதீர்கள். ஏன்னா 3 மறைவு கிரகங்கள் 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். பல பேர் குடும்பத்துக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி 5-6 வருடம் கழித்து குடும்ப நபர்களை கண்டுபிடித்ததும் உண்டு. சில பேர் தந்தை ஒரு மகனை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைப்பார். பிள்ளை வேலைக்கு போனோடனே தந்தைக்கு சம்பளத்தை கொடுக்காது. எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு அப்பா கிட்ட சொல்லாத இருக்கக்கூடிய மகன்களையும் பார்க்க முடிகிறது. சம்பளமாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதையும் இந்த மாதம் குடும்பத்தில் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைக்காமல் இருப்பது விருச்சிக ராசி என்பதற்கு சிறப்பு. தொழிற்ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 3ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். எல்லா ராசிக்குமே 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம், பல நன்மைகள் கிடைக்கும். அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு ஏற்படும். ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் 3ஆம் வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் சில பிரச்சனைகள் வரும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க. பக்குவமாக பேசணும், பதமாக பேசணும், அறிந்து புரிந்து பேசணும். 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்களாக ஒன்று சொல்லி மக்கள் ஒன்று புரிந்து சில அவதூறு உங்கள் மேலே வந்துடும். 2ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி என்பர்கள் இந்த தை மாதம் என்றோ ஒரு நாள் செய்த தப்பு இன்றைக்கி விஸ்வரூபம் எடுக்கும். செவ்வாய் பகவான் பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்.
கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருவது நன்மை இல்லாத ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, பக்கத்து காட்டுக்காரன், பக்கத்து நிலத்துக்காரன் வீணாக வம்புக்கு வரக்கூடிய நிலையும் வரும். செவ்வாய் பகவான் பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெற்று பதக்கம் பரிசு வாங்கக்கூடிய நிலையும் இந்த தை மாதம் ஏற்படும். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. அர்த்தாஷ்டம சனி. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வீண் விரைய செலவுகள் செய்யாமல் இருப்பது விருச்சிக ராசி என்பதற்கு நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பது நல்லது. மற்றவர்கள் வேலைகளில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருப்பது நல்லது. 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை இல்லாத அமைப்பு, துயரம், துக்கம், பயம், பதற்றம், அரசு தண்டனை, அசிங்க அகுமானம் இப்படியும் கொடுத்து விடுவார். பணப்பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார். சில பேர் சொத்துக்கள் பத்திரங்களை வைத்து பேங்கில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். 6ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானை பாரி செய்தாலும் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது பல்வலி, கை கால் எலும்பு வலி, ஆவேச பேச்சுக்கள், அதனாலேயே அடிதடி சண்டை, வேகமாக வண்டியில் போய் கீழே விழுந்து கை கால் எலும்பு முறிந்து வீண் விரைய செலவு, இந்த மாதிரிலாம் 2ஆம் வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் வரும்பொழுது ஏற்படுத்தி விடுவார். விருச்சிக ராசி அன்பர்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக போகணும். தை மாதம் 22ஆம் தேதி 3ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். தை மாதம் 18ஆம் தேதி 3ஆம் வீட்டிற்கு புதன் பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரகங்களும் அப்படியே 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார்கள். இந்த தை மாதம் பிற்பாதி 4 கிரகங்களை ராகு பகவான் பாரி செய்கிறார். போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாத பிற்பாதி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அதி உச்சபலம் பெறுவார். விருச்சிக ராசி என்பர்கள் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு ஊர் பேச்சையும் கேட்காம, குடும்பத்து பேச்சையும் கேட்காம தாம்போக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு உண்டு. அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். ஊருக்கு நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்கள். தம்பி தங்காய் உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சமாவது உதவி செய்யுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் 3ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்போது தான் அவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும். தொழில்ஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது சில பேருக்கு இடம் பெயர்வு, வேலை மாற்றம் இப்படிலாம் சில மாற்றங்களை காட்டுகிறது. அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்யும் பொழுது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு மந்தத்தன்மையை காட்டும். நோய் நொடி வந்தது போல் மன எண்ணம் வேதனையை கொடுக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. போன வருஷம் இருந்த மாதிரி வேகமாக போகலாம் அப்படின்னு மட்டும் வேகத்தை கோட்டாதீர்கள். பொறுமையாக நடந்து மெதுவாக போவது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சிறப்பு. தை மாதம் 3ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது விருச்சிக ராசி என்பவர்கள் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.